இணைய நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பை ஏற்று இந்த மாவட்டத்தில் பல்வேறு பணிகளை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஆற்றி வருகிற ஆட்சித்தலைவர் போற்றுதலுக்குரிய திருவாளர் கந்தசாமி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சிக்கு சீரும் சிறப்புமாக எதிர்காலத்தில் மாணவர்கள் உயர்கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கியிருக்கிற நம்முடைய சபிதா பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் போற்றுதலுக்குரிய டாக்டர் வீரையன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை நல்கியிருக்கிற உங்களுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர பொறியாளர் பால் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மோகன்ராஜ் அவர்களே, செங்கோட்டுவேல் அவர்களே, வசந்தன் அவர்களே, பழனிசாமி அவர்களே, சரவணன் அவர்களே, அஸ்கர் அலி அவர்களே, உஷா அவர்களே, விஸ்வநாதன் அவர்களே, அமனுல்லா அவர்களே, சரோஜா அவர்களே, மணி சந்தோஷம் அவர்களே, இளம் பிரதி அவர்களே, கண்ணன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, ஜெயலட்சுமி அவர்களே, முருகேசன் அவர்களே, திவ்யா அவர்களே, சுதீஷ் அவர்களே, சகோதரி புவனேஸ்வரி அவர்களே, சகோதரர் சேகர் அவர்களே, ஆட்டோ மயிலிசாமி அவர்களே, சுந்தரராஜன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, சண்முகப்பிரியா அவர்களே, உமா அவர்களே, புவனேஸ்வரி அவர்களே, செங்கோட்டையன் அவர்களே, கணேசன் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, பரமன் அவர்களே, ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக அயராது உழைத்து கொண்டிருக்கிற அருளாளர் பெருமக்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வது மட்டுமல்ல, மாணவர்கள் செய்கின்ற செயல்பாடுகளை பார்க்கின்ற போது, நான் கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது இதுபோன்று நான் கண்டதில்லை. இதற்கான வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒழுக்கம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்துதான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிற போது தமிழ்தாய் வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது என்று சொன்ன உடனேயே நீங்கள் தலைவணங்கி வாழ்த்துக்களை தெரிந்த காட்சியை நான் இங்கே கண்டேன். உங்களுடைய தலைமை ஆசிரியர் அதைத்தான் செய்தார்கள். உங்களை பொறுத்தவரையிலும் சிறந்த மாணவிகள் இங்கே இருக்கிறார் என்பது என்னால் காண முடிகிறது. என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லை என்றால் இந்த மேடையிலே நான் இருந்திருக்க இயலாது. நான் இன்றைக்கு அமைச்சராக வருவதற்கே நீங்கள் தான் வித்திட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் வாக்களிக்கவில்லை, வாக்களிக்க வைத்தீர்கள் நீங்கள் என்பதை நான் அறிவேன். ஆகவேதான் ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்திலே நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி தலைமையில் இந்த ஆட்சி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், மக்கள் உள்ளங்களை கவர்ந்தவர். மக்கள் உள்ளங்களை கவர்ந்தது மட்டுமல்ல, அன்பு காட்டுபவர். இதைத்தான் நான் முதலிலே தேர்தல் களத்தில் இருக்கின்ற போது 1977 புரட்சித் தலைவரை கண்டேன். அவர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் கல்லூரியில் சென்று மேல் படிப்பிற்கு சென்று தங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது என்பதற்கு காரணம் 1980ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சராக இருக்கின்ற போது ஜப்பானுக்கு சென்றார். அப்போது அரங்கநாயகம் கல்வித்துறை அமைச்சர் சென்று திரும்பிய உடனேயே கல்வி முறைகளை மாற்றினார். அதிலே பியூசி என்பதை மாற்றி இதே பள்ளியிலே +2 முடித்துவிட்டு நேரடியாக கல்லூரிக்கு செல்லலாம் என்ற வரலாற்றை தமிழகத்திலே படைத்த தலைவர் தான்
மறைந்தாலும் நம் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, படிக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை நாம் பார்க்கின்ற போது இங்கே படித்து விட்டு செல்லுகிற அன்றைக்கு உயர்நிலைப்பள்ளி பியூசி என்று செல்லுகிற போது இன்றைக்கு +2க்கு செல்கிற மாணவருடைய எண்ணிக்கை காண்கின்ற போது நாம் கணக்கெடுத்தால் 1/3 கூட கல்லூரிக்கு மேல் கல்லூரிக்கு செல்ல இயலாது. அதை சிந்தித்தவர் நம்முடைய தலைவர். ஏன் அரசால் மட்டும்தான் அந்த கல்லூரி நடத்த முடியுமா, தனியாரும் நடத்தட்டும், செல்ஃப் ஃபைனான்ஸ் என்று சொல்லப்படுகிற கல்லூரி பரவலாக உருவாக்கினார். நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு 492 பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. மருத்துவம் மற்றும் அதை சார்ந்திருக்கிற கல்லூரிகள் 37 கல்லூரிகள் இருக்கிறது. வேளாண்மை கல்லூரி என்பது 31 கல்லூரிகள் இருக்கிறது. அதே போல் ஆர்ட்ஸ் அறிவு இங்கே இருக்கிற கல்லூரி என்று சொல்லப்படுகிற கலை அறிவியல் கல்லூரிகள் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் 273 இருக்கிறது. இது வளர்ச்சியின் காரணமாக, அவர் இட்ட திட்டத்தின் காரணமாக எல்லோரும் கல்லூரிக்கு செல்ல முடியும் என்ற வரலாற்றை தமிழகத்தில் படைத்த தலைவர் தான் புரட்சித் தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, அவர் மறைந்தார். மறைந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர் சிந்தித்தார். அந்த சிந்தனை ஓட்டம்தான் பெண் குழந்தை பிறந்தால் ஏன் படிக்க முடியாது என்ற நிலையை மாற்றினார். 2 பெண் குழந்தைகளுக்கு 50,000 ரூபாய் வைப்பு நிதியை வழங்கினார். தாயை இழந்தாலோ தந்தை இழந்து விட்டாலோ 75,000 வழங்கி தொடர்கல்வி உருவாக்கலாம் என்ற நிலையை உருவாக்கி காட்டியவர். அது மட்டுமல்ல, மகளிருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே உருவாக்கி காட்டினார். பெண்களால் எதுவும் செய்து சாதனை படைக்க முடியும் என்ற சாதனை சரித்திரத்தை படைத்த ஒரே தலைவி புரட்சித் தலைவி அம்மா என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே வாழுகிற அத்தனை பேரும் சொல்லக்கூடும், நாம் நம்முடைய தாயை அம்மா என்போம், நம்முடைய அம்மாவுடைய சகோதரியாக பெரியவராக இருந்தால் பெரியம்மா என்போம், சிறியவராக இருந்தால் சின்னம்மா என்போம், நம்முடைய மற்ற அம்மாவோடு பிறந்திருக்கிற சகோதரர்களாக இருந்தால் அவர்களை அத்தை என்று அழைப்போம், அவருடைய துணைவியாரை. ஆனால் தமிழ்நாட்டிலே வாழுகிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவி புரட்சித் தலைவி அம்மா மட்டும்தான் என்பதை நான் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதற்கு காரணமே அவருடைய தொலைநோக்கு சிந்தனை. பெண்கள் இந்த நாட்டிலே சுயமாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பெண் கல்விக்கு ஊக்கத்தை அளித்தார். கல்லூரியிலே அதை நிறைவேற்றினார். இதையெல்லாம் நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், கிராமத்திலே இருக்கிற பெண்கள் பள்ளிக்கு வருகிற போது அந்த குழந்தைகளாக இருக்கிற நீங்கள் மகளிர்கள், பெண் குழந்தைகள் சைக்கிளிலே வரலாம் என்ற திட்டத்தை முதலில் இந்தியாவிலே அறிவித்து இன்றைக்கு இதுவரையிலும் ஏறத்தாழ 91 லட்சம் சைக்கிள் வழங்கிய பெருமை இதற்கு வித்திட்டவரே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் இங்கே மடிக்கணினி வழங்கப்பட்டது. நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு மடிக்கணினியும் இல்லை. எதிர்காலத்தில் அதை பற்றி அரசு பரிசீலிக்கும், நல்ல திட்டங்களை நிறைவேற்றும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இது காலமாக இந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், வளர்ந்து வருகிற விஞ்ஞானம், வளர்ந்து வருகிற நாடுகள் கலாச்சாரம் பண்பாடுகள், அதே நேரத்தில் இயற்கை சீற்றங்கள், அதே போல மக்கள் வாழுகிற ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள், இன்றைக்கு பொருளாதாரத்தில் இருந்து பொறியியலிருந்து விஞ்ஞானிகள் வரையிலும் மருத்துவர்களையும் இன்றைக்கு வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகத்தில் நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே இன்றைக்கு கொண்டு வருவதற்காக நாம் துடித்தெழுந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பொறுப்பிலே இருக்கின்ற போது தான் இங்கே நான் பார்த்தேன், மாணவர்கள் எல்லாம் பார்க்கின்ற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகிறது. 17-18 தான் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. பள்ளிக்கு வருகிற மாணவிகளை பார்க்கின்ற போது ஒரே சீருடை, 1 to 12 வரையிலும். ஆனால் அந்த சீருடையை பார்த்த உடனே சாலையிலே வருகிற போது மற்றவர் சொல்வார், இது அரசு பள்ளிக்கு செல்கிற மாணவர் என்று சொல்வார். ஆனால் இந்த நிலை மாற்றப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அரசு பள்ளிக்கு செல்கிறீர்களா தனியார் பள்ளிக்கு செல்கிறீர்கள் என்ற மாற்றத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்கியது நம்முடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் எல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், இதைவிட சிறந்த சீருடையை வழங்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால்,
அப்படி வணங்குற போது தான் உங்களுடைய முகத்திலே ஒரு மகிழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாக்க முடியும். ஏன் என்று சொன்னால் ஆடை பாதி, அதே மாதிரி ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். ஆடையை நாம் அலங்கரித்து கொண்டிருக்கிற போது தான் மாணவ உள்ளங்களே இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் அன்றைய காலகட்டத்திலிருந்து பெருந்தலைவர் காமராஜரிலிருந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து புரட்சித் தலைவரிலிருந்து அம்மா வரையிலும் இன்றைய முதலமைச்சராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய தளபதியுடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற அன்பிற்கிடையே மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த மாவட்டத்தை முழுவதும் கண்காணித்துக் கொள்ள முடியும். நம்முடைய வீரையன் அவர்கள் இங்கே இருக்கிற மாணவருக்கு ஊக்கத்தை தந்து 6 மாணவர்களை உயர்கல்விக்கு படிக்க இயல முடியும். இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொருவரும் தன்னை சுற்றி இருக்கிறவரை அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தர முடியும். ஆனால் ஒரு அரசு தலைமை பொறுப்பை ஏற்று முதலமைச்சராக இருக்கின்ற போது திட்டங்களை தீட்டுகிறோது அனைவருக்கும் நேரடியாக கிடைக்கின்ற வரலாறு தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. தூய்மையான ஆட்சி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய தளபதியால் மட்டும்தான் முடியுமே தவிர எவராலும் முடியாது. எல்லோரும் நினைத்தார்கள் இவர் என்ன செய்ய போகிறார் என்று. செய்து காட்டி சரித்திரத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார். நான் கூட வியந்தேன். நான் 3 தலைமுறையை பார்த்துவிட்டு 3வது தலைமுறையில் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறேன். 10வது முறையாக சட்டமன்ற உறுப்பினர். நான் எதற்காக அதை சொல்லுகிறேன் சொன்னால், நான் பார்க்கின்ற போது எல்லா தலைவரும் பார்த்துவிட்டு வந்திருக்கிறேன். ஆகிய ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. ஒவ்வொரு தலைவரும் வாழ்க்கையிலே வரலாற்றை படைத்த தலைவர்களாக இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சித் தலைவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அதே வழியில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற போது நம்முடைய தலைவரை நான் காணுகிற போது நான் பல நேரங்களில் வியந்தே போனேன். முதலே அமைச்சரவை கூட்டம் ஒரே வார காலத்தில். அந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிற போது 5 ஆண்டு திட்டம் 436 பக்கங்களை கொண்டிருக்கிற திட்டத்தை உருவாக்கி தமிழ்நாட்டில் இதுதான் திட்டம், இதைத்தான் நாம் செயல்படுத்த போகிறோம் என்று முதலே அமைச்சரவை கூட்டத்திலே விரிவாக பேச்சு ஒரே தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன் சொன்னால், ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் நல்ல சிந்தனைகள் வேண்டும், ஒரு நேர்மை வேண்டும். சிந்தனை மட்டும் இருந்தால் போராது, சிந்தனையை செயல்படுத்துவதற்கு நேர்மையும் தேவை. அந்த நேர்மையும் சிந்தனையும் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை என்னால் காண முடிகிறது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடும். காலை 10 மணிக்கு கோட்டையில் வந்து இறங்குவார். ஒரு நிமிடம் கூட லேட்டாக 2 நிமிஷம் முன்னால் தான் வருவார். மதிய உணவு வங்கி மாலை 5 மணிக்குத்தான் திரும்புவார். இன்றைக்கு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நான் எதற்காக சொல்லுவேன்னு சொன்னால், எல்லோருக்கும் இருக்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆசிரியர் பெருமக்களுடைய நிலைகள் மனதிலே இந்த ஆட்சி என்ன செய்ய போகிறது என்று கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புரிந்து கொள்வீர்கள். யாருக்கு மேலே நான் பேசக்கூடாது. ஏனென்றால் என்ன திட்டங்கள் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். உங்கள் நீண்டகால கோரிக்கை என்பதையும் நாங்கள் அறிவோம். அதைத்தான் தேர்தலில் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்த மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு சிறந்த கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிற நீங்கள் சிறந்த கல்வியாளர்கள். மற்ற தனியாருக்கு உங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, இங்கே நீங்கள் பார்க்கின்ற போது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அதில் தேர்ச்சி பெற்று சிறந்த ஆட்சியர்களாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் எந்த கல்வி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாணவரை உயர்த்தி காட்ட முடியும். சிறந்த கல்வி உங்களால் தர முடியும் என்பதை நான் அறிவேன். எங்களுடைய அனைத்து ஒத்துழைப்பும் அனைவருடைய நல்லாசையும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கும் வரை இந்த குழந்தைகள் கவந்தப்பாடியிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே மட்டுமல்ல, உலக நாட்டில் சிறந்த கல்வியாளராக உயர முடியும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால், எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. ஆனால் அந்த சிந்தனைகள் சிதறாமல் கல்வியின் மூலமாக கொண்டு செல்கிற போதுதான் ஒரு நாடு சிறந்த நாடாக விளங்கும் என்பதை நான் அறிவேன். ஆகவே தான் அப்படிப்பட்ட கல்வியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களாக இருக்கிற உங்களை மாணவர்களாக இருக்கின்றவர்கள் குருவாக நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோரை நேசிக்க வேண்டும். பெற்றோர் இடுகிற கட்டளையை நாம் தலைமையில் ஏற்று அந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும். அதைத்தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே சொல்கிற போது சொன்னார். ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்தேன், அந்த கிராமத்திலிருந்து வளர்ந்தேன். அதற்கு பிறகு சென்னை செல்கிற போது அங்கே சபிதா அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்திற்கு செல்கிற போது ஆலயத்தை போல ஒரு கோபுரம் இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொன்னார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கிராமத்திலே பிறந்து நல்லிக்கவுனூர் என்று சொல்லப்படுகிற இங்கே இருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்து
இன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அந்த பல்கலைக்கழகம் இந்தியாவிலே 2வது இடத்தை பெறுகின்ற அளவிற்கு ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் அவரிடத்தில் இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த மாணவர்களை இன்றைக்கு 6 பேரை தேர்வு செய்து அதற்கு வேண்டிய உதவிகளை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்று இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த 6 மாணவரோடு அடுத்த ஆண்டு நீங்கள் நின்று விடாதீர்கள். அடுத்த ஆண்டு குரூப் 1 என்று சொல்லப்படுகிற உடனடியாக கோட்டாட்சி தலைவர் டிஎஸ்பி போன்ற பதவிக்கு வருவதற்கு இந்த மாணவர்களை டிகிரி முடித்து விட்டதற்கு பிறகு நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி வருகிற போதுதான் ஆட்சித்தலைவர் இங்கே கோட்டாட்சித் தலைவர் எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதை போல உங்களால் மேடையிலே அமர முடியும், உங்களாலும் ஆட்சி நடத்த முடியும், மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். படித்து முடித்தால் அந்த இருக்கின்ற நிறுவனத்திற்கு பணியாற்ற முடியும். படித்து முடித்தால் ஆசிரியராக வந்து பள்ளிக்கு வந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்ல முடியும். படித்து முடித்தால் விஞ்ஞானியாக சென்று ஒரு நிறுவனத்தில் இருக்க முடியும். ஆனால் கோட்டாட்சித் தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற இடம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதிலே மனதிலே வைத்து நீங்கள் அந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் உங்களால் முடியாத ஒன்றும் இல்லை. ஆகவே இங்கே வருகின்றிருக்கிற நீங்கள் உங்களுடைய சிந்தனையை சிதறாமல் இந்த கல்வியின் மூலமாக நீங்கள் பெறுங்கள். அதே நேரத்தில் ஒழுக்கத்தோடு இருக்கின்ற கல்வியை பெறுங்கள். எதிர்கால தமிழகத்தில் இந்த கவுந்தப்பாடியிலே படிக்கின்ற மாணவர்களாக இருக்கிற நீங்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு மட்டுமல்ல, நாளை விமானத்தில் சென்று உங்கள் பணிகள் அமைந்திடல் வேண்டும் என்ற வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட வளர்ச்சி உங்களுக்கு தேவை, அப்படிப்பட்ட சிந்தனைகளும் கூடத்திலே இருக்கிறது. அந்த சிந்தனையை நீங்கள் சிதறாமல் கல்வியின் மூலமாக நீங்கள் பெறுங்கள் என்று வாழ்த்தி, அதே நேரத்தில் இங்கே வருகின்றிருக்கிற குழந்தைகளுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மூச்சு நின்றால் மட்டும் மரணமல்ல, மூச்சு நின்றால் மட்டும் மரணமல்ல, முயற்சியில்லை என்றால் அது மரணம்தான். முயற்சியை மேற்கொள்ளுங்கள், வெற்றியை பெறுண்டு வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.